இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன, இதற்கான தகுதிகள் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கலைஞர் கனவு இல்லம் என்பது பார்த்திங்கன்னா, வீடற்ற குடிகளுக்கு நிரந்தர வீடுகளை வழங்குவதற்காக தமிழ்நாடு அதிகாரிகளால் தொடங்கப்பட்ட ஒரு சமூக நலத்திட்டமாகும். இது மட்டும் இல்லாமல் குடிசை வீடுகளில் வசிப்பவர்களுக்கும் வீடு வழங்கப்படும். தமிழக அரசுடைய கூற்றுப்படி பார்த்திங்கன்னா, மாநிலத்தில் உள்ள அனைத்து வீடற்ற குடிமக்களுக்கும் மொத்தம் 8 லட்சம் வீடுகள் 2028ஆம் ஆண்டுக்குள் கட்டித்தரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக பார்த்திங்கன்னா 3500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 3,10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர் தமிழ்நாடு மாநிலத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பகுதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பட்டியலில் அவருடைய பெயர் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரருக்கு தமிழ்நாடு மாநிலத்தில் நிரந்தர பக்க வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே டைமில் குடிசை வீடில் வசிப்பவர்கள் இருக்கணும். அந்த வீடு இருக்க இடம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் தான். திட்டத்துடைய நன்மைகள் பார்த்தா, தமிழ்நாடு மாநிலத்தில் வீடற்ற குடிமக்கள் மாநில அதிகாரிகளிடமிருந்து நிரந்தர வீட்டை பெறுவார்கள். இத்திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டில் வீடற்ற குடிமக்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைப்பதாகும். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுடைய விவரம் பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடு பார்த்திங்கன்னா 360 சதுர அடி பரப்பளவில் சமையல் அறையுடன் கட்ட வேண்டும் சொல்லியிருப்பாங்க. 300 சதுர அடியில் சிமெண்ட் மேற்கூரையாகவும் மீதமுள்ள 60 சதுர அடியில் தீப்பிடிக்காத கூரையாகவும் பயணியரின் விருப்பப்படி அமைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வீட்டின் சுவர் மண்ணாலான சுவர் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுவர் செங்கல், இன்டர்லாக் பிரிக், சாலிட் பிரிக் இது எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கட்டலாம். கட்டுமான செலவை குறைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்தி வீடு கட்டலாம் சொல்லியிருப்பாங்க. அதற்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா, ஆதார் அட்டை, தொலைபேசி எண், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, பேன் கார்டு, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ரேஷன் கார்டு, தற்போதைய முகவரிக்கான சான்று ஒன்று சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் நீங்கள் தங்கியிருக்க வீட்டுக்கான பட்டா அல்லது அந்த இடத்துக்கான பத்திரத்துடைய நகல் கண்டிப்பாக நீங்கள் சமர்ப்பிக்கணும். ஏன்னா சொந்த இடம் இருப்பவர்களுக்கு தான் வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இதற்கு தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தகுதியான நபராக இருந்தால் மட்டுமே தேர்வு செய்வார்கள். வறுமை கோட்டிற்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் பலன்களை பெற விண்ணப்பதாரர்கள் செங்கல் மற்றும் சிமெண்டால் செய்யப்பட்ட வீடு வைத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூரை வீடாக இருக்கணும். அதே டைமில் மண் சுவரோடு இருக்கணும். உங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்டோர் தான் பயனிலை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை தமிழக அரசு ஜூலை மாதம் தொடங்க உள்ளது. ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்குள் தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுத்து TNRE.org என்ற வெப்சைட்டில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜூலை 5ஆம் தேதி தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.